الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஹஸரத் அவர்களினுடைய அன்பு கட்டளைக்கு நாங்க ஒரு மதரசா ஒரு முறை அழைத்தாலே அந்த மதரசாவுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பல முறை அழைத்தும் நிறைய முறை தட்டி கழிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்ததால் முதலில் உஸ்தாதிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே இந்த கல்வி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை என்றால் அது மிக இல்லை. இந்த கல்வியை பொறுத்தவரை மிக அற்புதமான முறையில் நான் ஹஸரத் சொன்ன மாதிரி நான் நிசார் உஸ்தாதுடைய ஃபேன். மாணவர்களை உருவாக்குதல், தஸ்கியத்தை கொடுத்தல். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பிலாலியா துவங்கிய காலத்தில பைக்கில வைத்து அவர்கள் தான் காய்கறிகளை சுமந்ததை கண்டிருக்கிறேன். ஏராளமான கஷ்டங்கள். தானே டிரைவர், தானே பாடம் நடத்த வேண்டும், எல்லாம் தானே சமையல் செய்ய வேண்டும். அத்தனையும் நாம் எல்லாம் அப்படி இல்லை, சொகுசாக இருக்கிறோம். அதனால நாம் அவர்களிடத்திலே படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நாமும் இப்படித்தான் முன்மாதிரியாக எல்லோரும் இருக்கிறார்கள், அதை போல நாம் இருக்க வேண்டும் என்பதல்ல. நாம் எங்கிருந்தாலும் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வாழ்வது ஒரு முறை, அந்த ஒரு முறையும் மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டி விட்டு செல்ல வேண்டும். ஏதோ எல்லோரும் 10 ஆலிச்சா இருந்தாங்க, அதுல நானும் ஒன்றாக இருந்தேன் என்பது நோக்கம் அல்ல. அதில் முத்தாய் மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நான் இயற்கையிலேயே அலி ரலியல்லாஹுவினுடைய சொல்லுக்கு நான் ஒரு ரசிகன். நிறைய செய்திகளை அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்று கல்விக்கு உருவம் கொடுத்து பேசியிருக்கிறார். கல்விக்கே உருவம் கொடுப்பார்கள். அந்த அலி ரலியல்லாஹு தஆலா சொஹ்பத்தை குறித்து பேசுகிறார். சொஹ்பத்தை குறித்து ரொம்ப அழகாக பேசுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 12 விஷயங்களை சொஹ்பத்தோடு இணைத்திருக்கிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இருக்கிற பகுதிகளை நாம் பரக்கத்துள்ள பகுதியாக ஆக்கியிருக்கிறோம். முதல்ல பரக்கத்துனா என்னன்னு தெரியணும். ஒன்னாவே இருக்கும். கூடுதல் என்றால் அது தவறு, பெருகுதல் என்றால் தவறு, அதிகமாகுதல் அபிவிருத்தி. பரக்கத்துக்கு தமிழ்ல ஒரு வார்த்தையில சொல்லவே முடியாது, தமிழ்ல அர்த்தமே செய்ய முடியாது. பரக்கத் என்று சொன்னால்
ஒன்று ஒன்றாக இருக்கும் 1,00,000 வேலையை செய்யும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய வரலாறு நான் அடிக்கடி சொல்வதுண்டு. பசியோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த நேரத்தில் யாராவது வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. இக்ரிஅனி யா அபூபக்கர், உங்களுக்கு தெரியாதது இல்ல, கிரல் லைஃப். இக்ரிஅனி என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கு. ஓதி காட்டுங்கிற அர்த்தமும் இருக்குது, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து கொடுங்கிற அர்த்தமும் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்து இக்ரிஅனின்னு சொன்னா சாப்பாடுன்னு நினைப்பாங்க, ஓதி காட்டத்தான் சொல்றாரு போல தெரியுதுன்னு பசியோடு இருக்கிற அபூ ஹுரைராவுக்கு பக்ரா ஓதி காட்டினார்கள். 2.5 ஜுஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு மயக்கமே வந்து விட்டது. அவங்க போனதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹுவிடத்திலேயும் இக்ரிஅனி யா உமர், நீங்களாவது வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுங்களேன். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து ஆலை இம்ரான் ஓதி காட்டினாங்களாம். 2 பேர் போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வருகிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைச்சாங்களாம், 4-5 சூரா தெரிஞ்சதுன்னா ஓதி காட்டிருச்சு. முழு குர்ஆனும் வருகிறது, பெருமானார் வருகிறார். இக்ரிஅனின்னு சொல்லி 30 ஜுஸ்வையும் ஓதி காட்டினா நம்ம மையத்து தான் என்று எண்ணிக்கொண்டு ரசூலுல்லாஹை பார்த்து, வேற வழி இல்லையே, இக்ரிஅனி யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் உணர்ந்து பதில் சொல்லுகிற ஆற்றல் படைத்த வல்லமை மிக்க வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹுவை போல பக்கராவையோ உமர் ரலியல்லாஹுவை போல ஆல இம்ரானையோ ஓதி காட்ட மாட்டேன். எம்மோடு வாருங்கள், உங்களுக்கு நான் உணவு தருகிறேன். தர்றேன்னு சொன்னதே சந்தோஷமாயிடுச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பின்னாடியே போறாங்க. வீட்டிலே போனால் ஒரு கிளாஸ் பால் தான் இருக்கிறது, அது கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு ஒரு வகை ஆனந்தம். அந்த பால் கிடைத்தாலே இப்போது நாம் ஜமாடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு, நாயகமே பாலை கொடுங்கள் என்று கேட்க, உன்னை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அபூ ஹுரைரா அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள். ரசூலே, ஒரு கிளாஸ் பால் 80 பேர் ஒரு மிடல் குடித்தால் கூட போதாது. முதல்ல நீங்க கிளாஸ்ல இருக்க பாலை கொடுங்க, அபூ ஹுரைரா அழைத்து வாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வேற வழி இல்ல, 80 பேர்த்தை அழைச்சிட்டு ஆளா வந்து நின்றாங்க. நம்ம இடத்துல ரசூல் கொடுப்பார்கள், குடித்து விட்டு கிளாஸை கொடுத்து விடலாம். உகதின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்கிற ஆற்றல் படைத்த நாயகம். உகதும் ஜபலும் யுகிப்புனா நுகிப்பு. உகது ஒரு மலை, அது நம்மை பிரியப்படுகிறது. நாம் எதை பிரியப்பட வேண்டும்? உகது மலையை. அப்ப பாறைக்குள் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்கிற நாயகத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியாத. அதனால அபூ ஹுரைரா இந்த பக்கம் வந்து நில்லுங்க, 80 பேர் குடிக்கிட்டு. 80 பேர் குடிச்சாங்க. ஒன்று ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களில் பசியை அகற்றி. இதான் பரக்கத். ஒரு கிளாஸ் தான், ஆனா என்ன செஞ்சு 80 பேர்களின் பசியை அகற்றியது. இது பரக்கத். இந்த பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரை, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரை பரக்கத் பொருந்திய பூமியாக ஆக்கி இருக்கிறோம். உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானிக்கிற எண்ணெய் தேசம் அங்குதான் இருக்கிறது. அவ்வளவு பெரிய பரக்கத். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கார்ல பறக்க முடியாது, விமானத்துல போக முடியாது. அத்தனைக்கும் காரணம் எதுதான்? இந்த எண்ணெய் தேசம் என்பது எதனால் உருவானது என்றால், நபிமார்கள் அங்கு வாழ்ந்தார்கள், அதனால் அங்கு பறக்க. நபிமார்களின் பாத அடியால் அங்கு பரக்கத் கிடைத்தது இல்லையா? இதே மாதிரி காபத்துல்லாவை பற்றி சொல்லுகிற போது, இன்ன அவ்வள பைத்தின் உதயல் இன்னாசில் அல்லத்தி பி பக்கத்த முபாரக்காங்க. நல்லா மக்காவை பரக்கத் பொருந்தியது என்கிறான். இங்க 1 ரக்காத் தொழுதா 1 ரக்காத் தான், அங்க தொழுதா 1,00,000. மக்காவில காபத்துல்லாவில இங்கு ஒரு குரான் முடித்தால் 1 குரான் தான், அங்கு முடித்தால் 1,00,000 குரான் முடிக்கிறதா இருந்தா எவ்வளவு முடியுமா? நம்மால 1,00,000 நாள் நம்மால் வாழ முடியுமா? ஒரு மனிதன் 100 வருஷம் வாழ்ந்தாவே எத்தனை நாள் தான் வாழ போறான்னு அர்த்தம்? 36,500 நாள் தான். 1,00,000 குரான். அங்க 1 குரான் முடித்தார். 1 நோன்பு வைத்தால் 1,00,000 நோன்பு. 1 சுப்ஹானல்லாஹ் 1,00,000. 1 ஸலவாத் பெருமானாரின் மீது
1,00,000 இல்லையா? அது எதனால அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அவன் வீடு இருக்கிறது, அந்த சொஹபத்தால் அங்கே பரக்கத் கிடைத்தது. ஹஜ் உம்ராவுல பரக்கத் இருக்கு. ஹாஜிகள் ஏழையாவதில்லை பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? மஷக்கத்தால் பரக்கத். சிரமம் மற்றதை விட கூடுதல் சிரமம் எங்க இருக்கு? ஹஜ்ஜில் இருக்கு, உம்ராவுல இருக்கு. அதனாலதான் நிய்யத்திலேயே என்ன சொல்லி தருவோம்? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு பத்த கப்பல். ஏன்னா நான் தொழுக போறேன், லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக நியத் செய்யறமா. நோன்பு வைக்கும் போது அப்படி நியத் செய்யறமா. ஆனா ஹஜ் உம்ராவுல அல்லாஹ் லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மஷக்கத்துக்கு நன்மை அதிகம். ஆடுகளிலே பரக்கத் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், அந்த ஆட்டோடு சேர்ந்து சாதகி, சாதாரணம் என்பது தோழமை கொண்டதால் ஆட்டில் பரக்கத் இல்லையா? பன்றி ஒரு தடவைக்கு 8 குட்டி 10 குட்டி போடுகிறது, ஆடு 1 2 தான் போடுது. மந்தை மந்தையா எதுதான் இருக்கிறது? ஆடுகள் தான் இருக்கிறது, பன்றிகள் இல்லை. காரணம், அதில் பரக்கத் இல்லை, ஹராமில் பரக்கத் இல்லை. ஆடுகளுக்கு ஏன் இவ்வளவு அருள் என்றால் சாதகி, அது தன்னோடு எளிமையை எடுத்துக்கொண்டது. எளிமை யாரோடெல்லாம் இருக்கிறதோ அவர்களோடு பரக்கத்தும் சேர்ந்து இருக்கும். இதெல்லாம் மராஹிலுல் பரக்கா. ஜைத்தூன் மரம், எல்லா மரத்துக்கும் இல்லாத சிறப்பு எந்த மரத்துக்கு இருக்கு? என்ன காரணம்? 70 நபிமார்கள் அந்த மரத்திற்கு கீழே உட்கார்ந்தார்கள், அதனால் அது பரக்கத். ஷஜரத்தின் ஜைத்தூனத்தின் முபாரக்கத்தின் லா ஷர்கியத்தன் வலா கர்பியா. குர்ஆன் நல்லா சொல்றானா இல்லையா? அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். எதனால? ஆமா, அதனாலதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அதிகமாக பயன்படுத்தியது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜைத்தூன் எண்ணெயையும் அதனுடைய காயையும் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். உதாரணம் சொல்லும் போது கூட, இந்த நீங்க படிக்கும் போது அந்த ஆசியாக்களையும் சேர்த்து படிக்கணும். இந்த குதூரியினுடைய 3ஆம் இங்க இருக்கிறதுனால சொல்ற, குதூரியினுடைய ஒரு ஓரக்குறிப்பிலே படித்த ஞாபகம் நான் ஓதுனதுன்னா இப்ப பாத்துங்களேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்த நினைவு இருக்கிறது. குதூரியில ஓரக்குறிப்புல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, சபையில ஒரு 30-40 பேர் பெரிய பெரிய அறிவாளிகள், நஹ்வீன்கள் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? ஒரு பக்கத்து மன்திகீன்கள், பல்சபியீன்கள் எல்லாமே உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க சபையில. அப்ப ஒருத்தர் திடீர்னு வந்தாராம். எல்லாம் அறிவாளியா உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் அவாவும் நம்பி வாவைன் அப்படின்னாராம். ஒரு வாவா 2 வாவான்னு அலிபாவோட வரதா இல்லையா வாவு, அதுல ஒரு வாவா 2 வாவான்னு கேட்டிருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கிற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவரை பார்த்து இப்படி வாவைன்னு சொல்லிட்டாங்க. அவர் போற வழியில பாரக்கல்லாஹு ஃபீ இல்மிக்க லாவலா, லாலாவுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி அல்லாஹ் இல்முல பரக்கத் செய்வானாங்க. நம்மள்ட்ட லாலான்னா லாலா ஸ்வீட் கடை ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? லாலாவுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி இங்க இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகளாம் புரியல. அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்களா, என்னங்க சொன்னாங்க? அவர் ஒரு வாவா 2 வாவான்னு கேட்டாரு, எங்களுக்கு புரியலையே. அப்பதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, அவர் அத்தஹியாத்துல ஒரு வாவு வச்சு ஓதுறதா 2 வாவு வச்சு ஓதுறதான்னு கேட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாவை வைத்து அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தய்யிபாத்து என்று ஓதி இருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று ஓதி இருக்கிறார்கள். நான் எப்படி ஓதட்டும்னு கேட்டாரு. இப்னு மஸ்ஊத் ரஹ்மத்துல்லாஹ் ஓதுன மாதிரி ஓதுங்கன்னு வாவைன்னு சொன்னேன். அதுக்கு அவர் பாரக்கல்லாஹு லா வலா என்றால் லா ஷர்கியத்தன் வலா கர்பியா, கிழக்கிலும் மேற்கிலும் இல்லாத ஜைத்தூன் மரத்துக்கு பரக்கத் செய்ததை போல அல்லாஹ் உன் கல்வியில பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு போற. பாரக்கல்லாஹு ஃபீ இல்மிக்க லா வலா. அப்ப அந்த ஜைத்தூன் மரத்தில் பரக்கத் இருக்கிறது நபிமார்களின் சொஹபத்தார். நம்ம இல்முலையும் பரக்கத்து வேணும்னா உஸ்தாதுகளின் சுஹபத்து வேணும். உஸ்தாதே இல்லாம ஒரு ஆள் கல்வி கத்துக்கிறேன் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு ஆலிம் சாவையிட முடியுமா? புஸ்தகத்தை படிச்சுட்டு டாக்டர் ஆனார்னு வச்சுக்கோங்க, பாதி பேர் கபரஸ்தான்ல தான் இருப்பான் இல்லையா? வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு
வண்டி ஓட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை படிச்சுட்டு எடுத்து ஸ்டேரிங்க பிடிச்சா 10 நிமிஷத்துல அவர் ஆஸ்பத்திரியில இருப்பார், வண்டி பெரிய ஒர்க் ஷாப்ல இருக்கும். என்ன வேண்டும்? உஸ்தாதினுடைய சொஹபத் வேண்டும். அப்ப நபிமார்களின் சொஹபத்தால் ஜைத்தூன் பரக்கத்தை பெற்ற முஃமினுடைய சூர் எச்சில் கூட ஷிஃபா இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? பிஸ்மில்லாவா, விக்ரால். பிஸ்மில்லாவும் திக்ரும் சேருகிற போது அது என்னவாக மாறிவிடுகிறது? சொஹபத் ஷிஃபாவுக்கு காரணமாகி விடுகிறது. எவ்வளவு பெரிய ஆற்றல்! நமக்கு அந்த வலிமையே தெரியாம அலிம்சாவா இருக்கும். ஒரு பிஸ்மில்லாவினுடைய ஆற்றல் அப்பா. சாபித்திமனு கைசிமனு சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலின் மீது காதல் கொண்ட சஹாபி இல்லையா? அவர் குரலே பயங்கரமான குரலா இருக்குமா. இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவர் ஒரு குழுவோடு வருகிறார். ரசூல் எப்படி என்று பார்ப்பதற்காக பெருமானாரை சோதிக்கிறதுக்கு குழுவோடு வருகிறார். பெருமானாருக்கு ஒரு பழக்கம், யாரெல்லாம் விருந்தாளிகள் வந்தார்களோ விருந்தினர்களை பிரித்து கொடுப்பார்கள். நீங்க 2 பேர்த்த கூட்டு போங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர்த்த கூட்டு போலாம். அந்த நேரத்திலேயே சாதிர் அலி எல்லாம் எனக்கு 50 பேர்த்த கொடுங்கன்னு கேட்பாங்களாம், எங்க வீட்டுக்கு 60 பேரை கொடுங்கன்னு கேட்பாங்களாம். பெருமானார் சொல்லுவார்கள், விருந்தினரை அழைத்து செல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வறுமையை சந்திப்பதே இல்லை. விருந்தோம்பல் என்பது ஒரு மனிதனுடைய வறுமையை போக்கிடும். ஆனா எல்லாரும் எல்லாத்தையும் கூட்டு போறாங்க. இந்த சாதிர் அலி எல்லாம் இவங்களை மட்டும், சாபித்திமனு கைஸ் அலி எல்லாம் மட்டும் ஒரு ஆளும் கூட்டு போல. காரணம், என்ன மாதிரி 3 மடங்கு இருக்கிற. அதனால இவரை கூட்டு போய் எது கொடுக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது. ஒரு ஆளும் கூட்டு போல. கடைசியில யாரெல்லாம் கூட்டு போனா? ரசூலுல்லாஹ். சரி நான் கூட்டு போறேன். தங்க வீட்டுல, ரசூல் வீட்டுல தான் ஒண்ணும் இல்லையே. உம்மைமன் இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த பெண்மணி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா யாருதான்? உம்மைமன் ரலியல்லாஹு தஆலா. உம்மைமன் அவங்கள்ட்ட போனாங்களாம். அவங்க, சரி ரசூலே, விருந்தாளி வந்திருக்கிறாங்க அம்மா, ஒரு 8 ரொட்டி சுடுற மாதிரி மாவு இருக்கு, ஒரு 4 ரொட்டி சுட்டு 2 தட்டை கொடுத்து அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்னா அவருக்கு தான் வச்சாங்க. நாளை சாப்பிட்டு அப்படி ரசூலுல்லாஹ் பார்த்தார். பத்தலேன்னு புரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் இன்னும் உம்மைமன் என்ன 2 ரொட்டி வந்துச்சு, அதுங்க ரசூலுல்லாஹ் தூக்கி வச்சாங்க. சாப்பிட்டுட்டு அவர் ரசூலுல்லாஹ் பார்த்தார். மீண்டும் பெருமானார், உம்மைமன் ரொட்டி தீரப்போகுது. பொதுவாகவே பொம்பளைகளுக்கு சாப்பாடு தீரப்போகுதுன்னு அவங்க செய்வாங்க, லேசா ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பாங்க. லேசா ஒரு எட்டி பார்த்தாங்க. அப்பா பெரிய உருவம். உள்ள இருந்து அந்த அம்மா ஒரு குரல் கொடுத்து, அஜா அல்லாஹும்மன் அஜா ரசூல், உன் வயிற்றுல வண்டு வைக்க ரசூலினுடைய தட்டை ரொட்டி தொடவே இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டு தொலை, ஆனா ரசூலின் தட்டில் எது படவே இல்லை. நீ மட்டும் சாப்பிட்டுருக்க, நீ வச்சுட்டு சாப்பிட்டு மனுஷன். ரசூல் ஒன்னாவது சாப்பிட்டுருக்கணுமே, அத்தனையும் நீயே சாப்பிட்டுருக்க உன் வயிற்றுல. நம்ம பாஷையில அஜா அல்லாஹும்மன் மஜா, அதை அறிவிக்கிறவர் அவர் தான். நம்ம என்ன இப்படி எல்லாம் திட்டிச்சுன்னு. அடுத்த 2வது நாள் 3வது நாள் ஈமான் கொண்டாரு. ஈமான் கொண்டதற்கு பிறகு ரசூல் இடத்துல ஏதாவது கத்துக் கொடுங்களேன்னாரு. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை மட்டும் கத்துக் கொடுத்தாங்க. மீண்டும் உம்மைமன் ரலியல்லாஹு வீட்டுக்கே சாப்பாடு கொடுக்க அவரை கூட்டு போனோன்னு உம்மைமன் பார்த்துட்டாங்க. அண்டாவில் இறக்கிற வேண்டியதுதான். எது பெரிய சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகி கொண்டு வந்து ரொட்டியை வச்சா ஒரு ரொட்டி தான் சாப்பிட்டார். 2வது வைக்கிற போது வயிற்றில இடம் இல்லை. பிஸ்மில்லா என் வயிற்றை நிரப்பியது நாயகமே. பிஸ்மில்லா என் வயிற்றை. அப்ப பிஸ்மில்லாவினுடைய ஆற்றல் இல்லையா? எல்லாத்திற்கும் மூல பிஸ்மில்லா தானே, அதனுடைய ஆற்றல். இதனால் முஃமினுடைய சூர் கூட ஷிஃபாவை பெறுகிறது. சொஹபத்தே பிஸ்மில்லா. நாம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் சொல்றோம் பிஸ்மில்லா, அவன் நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் இல்லையா? சர்க்கஸ் யானை மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறமே. நம்முடைய ஆற்றலை புரியாமல் சர்க்கஸ் யானையை கூப்பிட்டு வந்து ஒரு பெஞ்சியை வச்சு அதுல ஏறுமா, ஒரு குச்சியை வச்சுட்டு ஏறும், பாத்திருக்கீங்களா? அது ஆற்றல் தெரிஞ்ச இவன் பக்கத்துல போய் குச்சியை வச்சுட்டு ஆட்டி படைக்க முடியுமா? அது ஆற்றல் தெரியல அதுக்கு. நாம உலகத்திலேயே ஆக சிறந்தவர்கள் நாம தான். நம்முடைய ஆற்றலை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் எதனால் கிடைத்தது? சொஹபத்தே ரசூல் தானே. சொஹபத்தே ரசூலால் பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டது. என்ன சொன்னாலும் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா மலைய மேகத்தை கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு அது வாட்டு போறோம், மழை பெய்யுண்ட பெய்யும். என்ன காரணம்? வேற என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? சொஹபத்தே ரசூல் ஒண்ணுமே இல்லை. சொஹபத்தே ரசூல் இருந்துச்சுன்னு சொன்னாக்க எந்த கவலையும் மனத்திடுக்கமும் பயமும் ஏதுமே இருக்காது. சபீனா ரலியல்லாஹு, நாங்க ரசூலின் தோழர்கள் வந்திருக்கிறோம், சிங்கமே எனக்கு வழிகாட்டினாங்க. எதை பார்த்து? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சிங்கத்தை பார்த்தா நம்ம நேரம் அசிங்கம் ஆயிடாது இல்லையா? ஆனால் சொன்னார்களே, சிங்கம் வழிகாட்டியதே. ரிபஈ இப்னு ஆமிர் இவர்லாம் வரலாற்றுல முக்கியமானவர். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல புல்தடிக்கு பயில்வான். கழுதையில உட்காந்து போனாலே கீழே விழுந்துருவாராம். அப்ப எவ்வளவு ஒல்லியா இருப்பாருன்னு பாருங்க. எதுல உட்காந்து போனாலே கழுத ஆட்டத்திலே கீழே விழுந்துருவாங்க. குதிரை பறந்துச்சுன்னா உட்காரவே முடியாது. இவர் தான் 30,000 வீரர்களின் தலைவர். ரோம் தேசத்தினுடைய மன்னனை சந்திக்க செல்கிறார். 30,000 பேர்த்தை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் போனாராம். நான் யாரை பார்த்துட்டு வர்றேன்? ரோம் இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி 3 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு பர்சகனா 3 மைல் அந்த பக்கம் மன்னர் உட்கார்ந்து இருக்கிறாரு. விட மாட்டேங்கிறான். கழுதையெல்லாம் கட்டி போட்டுட்டு தான் வெளியே விட்டுட்டு தான் போகணும்னு. மன்னர் தூரத்துல இருந்து பாரு, அந்த நாடோடியை விட்டுருங்க, இப்ப பாலைவன நாடோடிகள் தானே, விட்டுருங்க. நேரா போய் மன்னன் சாஞ்சிருக்கிற தலகாணியில கழுதையை கட்டினாராம். என்ன தைரியம் இந்த சஹாபி ரிபஈ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு. கட்டிட்டு மன்னன்ட்ட அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாமானா நல்லா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறதே வேற. அஸ்லிம் தஸ்லம். மன்னன், நீ எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க 30,000 பேர் வந்திருக்கிறோம். மன்னன் சிரிக்கிறான், என்கிட்ட 3 லட்சம் படைகள் இருக்கிறாங்க, 30,000 பேர் ஜூஸ் போட்டுருவேன், புழிஞ்சிடுவேன். மன்னன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். மால லாயிக்கான நரீஸ்வரவன் விழுந்து விழுந்து சிரிப்பான். எல்லாம் சிரிச்ச உடனே கடைசியில இவர் மட்டும் தனியா சிரிப்பாராம். ரிபஈ இப்னு ஆமிர், சாக போற கிழவன் எதற்காக சிரிக்கிறார்? மன்னனை பார்த்து சொல்லுவாரு, உங்களிடத்தில் இருக்கிற 3 லட்சம் பேர்களும் வீட்டில் இருந்து வருகிற போது தன் மனைவி மக்கள் பெற்றோரிடத்துல போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவங்க. என்னோடு வந்திருக்கிற 30,000 பேர்களும் திரும்ப வரமாட்டோம், இஸ்லாத்தை விதைக்க புறப்படுகிறோம் என்று சொல்லி வந்தவர்கள். அஸ்லிம் தஸ்லம். இஸ்லாமாக இல்லை என்றால் போர் நடத்தினார். 19 நாள் ஜெயிக்க முடியலையே, தோற்றானே. ஒளிபத்தி ரூம் அதுனெல்லாம் குர்ஆன் பேசுகிறது இல்லையா? எதனால இவ்வளவு கிடைச்சு? சொஹபத். அல்லாஹ் அக்பர் இல்லையா? இல்மு கிடைக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? ஹிதுமத்தோடு தோழமை வேண்டும். இல்மு ஒருத்தருக்கு கிடைக்கணும், இல்மு நாஃபி கிடைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன வேண்டும்? ஹிதுமத் இல்லாம இல்மு கிடைக்காது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரஈஸுல் முஃபஸ்ஸிராக ஆனது எதனால தான்? ஹிதுமத்தாலதான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஃபிக்ஹுல 70% ஹனஃபி ஃபிக்ஹுக்கு அவங்க தான் அடிப்படை காரணம். எதனாலதான்? ரசூலுல்லாஹ்க்கு தட்டி எடுத்துட்டு போனதுனாலதான் இல்லையா? ஹித்மத். அபூ ஹுரைரா எதனாலதான்? ஹித்மத். வேற எதுக்குமே இல்லை. எந்த சகாபாக்களை நீங்கள் எடுத்தாலும் எதனால் தான் கிடைத்திருக்கும்? ஹித்மத்தால் தான். நினைவாற்றலில் பரக்கத்து வேண்டுமானால், ஒருத்தருக்கு நல்ல நினைவாற்றல் வேணும், படிச்சதெல்லாம் மறக்க கூடாது அப்படின்னா அதபோடு சொஹபத் கொள்ளும். அதப் இன்னைக்கு அதபெல்லாம் கம்மியா போச்சு. குடும்பத்தில் இருந்து சமூகம் வரைக்கும் ஒழுக்கம் என்பது இல்லாமல் போனது. அதப் கணப்பிடிச்சு இல்லையா? காபத்துல்லாவுல மத்தாப்லயே செருப்பு போட்டு நடக்கணும். நிறைய பேர் தலைக்கு குர்ஆனை வைத்து படுத்திருக்கிறான் தலையணையாக. அப்ப எங்க இந்த அதம் இருக்கிற போது எங்க நினைவாற்றல் இருக்கும்? 50 வயசுலயே மறந்துடுறான், நான் யாருன்னு சாப்பிட மறந்துடுறான், முழுங்க மறந்துடுறான். இன்றைக்கு இப்படி ஒரு பெரிய வியாதி இல்லையா? இந்த நினைவாற்றல் வர வேண்டுமானால் அதற்கு என்ன செய்வது? அன்வர் ஷா காஷ்மீரியை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நூறு லீலா அப்படி படிச்சுட்டு எழுதிட்டாருங்க.
அப்படி பார்த்தாரு, படிச்சுட்டு வந்து எழுதினாரு. அவர்கிட்ட போய் முஃப்தி கிஃபாயத்துல்லா கேட்டாங்களாம், ஏகப்பட்ட நூல்களை எழுதிய மாமேனே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு நினைவாற்றல் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நான் ஒரு காலத்திலும் வரலாற்று நூலை ஹதீஸின் நூலுக்கு மேல் வைத்ததே இல்லை. ஒரு காலத்திலும் ஹதீஸினுடைய நூல்களை தஃசீர் குர்ஆனுக்கு மேல் வைத்ததே இல்லை. கிதாபுகளின் ஒழுக்கத்தை கூட மிகச் சரியாக பேணுகிறேன். கிதாபுல கூட அதம் பேணப்படுகிறது என்றால் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நாம எவ்வளவு அதம்பா இருக்கணும் இல்லையா? அந்த இந்த பருவம் அறியாத பருவம், ஆனாலும் கூட மதரசாக்கள்ல இந்த அதபுக்கு தனி பவர் இருக்கிறது. பாக்கியாத்தினுடைய ஆலாசரத் அவர்கள் சொல்லுவார்கள், மதரசாவினுடைய பொருட்களை ஒருவன் அதமில்லாமல் வீணடித்து விட்டால் அல்லாஹ் அவனை மஜ்னூனாக்காமல் மௌத்தாக்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பைத்துல் மால். அதே மாதிரி கிதாபுகள், அதபுகள், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஷம்சுன் நுஹாத், நகவீன்களின் சூரியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா அப்துல் ஜாமி, அப்துல் ரஹ்மான் அல் ஜாமி. அவர் யார்? அப்துல் ரஹ்மான் அல் ஜாமி. ஷரமே தமிழ் ஓதுறமா இல்லையா, அதனுடைய ஆசிரியர். அவருக்கு பேர் என்னன்னா, நகுல எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. நகு எப்படியெல்லாம் புரட்டி போட்டு கேட்டாலும் பதில் சொல்லுவார். அவர்கிட்ட போய் இவ்வளவு பெரிய நகுவுக்கே சூரியனா மாறி இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்கிற போது அதுக்கு அவர் சொன்னதான், ஓர குறிப்பை கூட நான் என் இஷ்டத்திற்கு திருப்பியதில்லை, அதன் மரியாதைக்காக அது எந்த பக்கம் குறிப்பு இருக்கிறதோ அங்கு உட்கார்ந்து பார்ப்பேன் நான். அதனால அவர் ஷம்சுன் நுஹாத். நம்ம ஸ்டேரிங் எப்படி வேணாலும் வளைக்கிறோம்ல, நல்லவேளை அல்பியா இல்லாட்டி அது ஸ்டேரிங் வளைச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப. நேரத்துல பரக்கத்து வேணுமா அப்படின்னா தஹஜ்ஜத் வேணும். தஹஜ்ஜத் வேணும். நேரத்துல பரக்கத்துக்கு எது வேணும்? தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தை பயன்படுத்துவர்கள் இமாம் கஸ்ஸாலி இவ்வளவு எழுதுனதுக்கு காரணம் தஹஜ்ஜத்தினுடைய சொஹ்பத். அல்லாஹு அக்பர். வயதிலே பரக்கத்து வேண்டும் என்றால் சொஹ்பத்துல் வாலிதை, பெற்றோரின் சொஹ்பத். எல்லாமே எதனாலதான் தம்பி? சோபத்தினாலதான். அதனால உங்களுக்கு இப்ப ஷேகுமார்களுடைய சோபத்து இருக்குது, உஸ்தாதினுடைய சோபத்து இருக்கு, மதரசாவினுடைய சோபத்து இருக்கு. நான் நிறைய பேசுறதுக்கு இல்ல, கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து வர போட வேண்டி இருக்கு, எனக்கு அந்த சோபத்து இருக்கு இல்லையா? அதனால நிறைய பயன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொஹ்பத்துக்குள் வைத்திருக்கிறார். நீங்களும் ஒருவருக்கொருவர் சஹாபத்துகளாகத்தான் இருக்கிறீர்கள் இல்லையா? தோழர்களாக இருக்கிறீர்கள். அதனாலதான் ரசூலின் தோழர்களுக்கு சொஹ்பத்திலிருந்து, அந்த மஸ்தரிலிருந்து தான் சஹாபி வந்தது. இந்த தோழமை தான் உருவாக்கமாக மாறியது. அதனால நல்லமல்களோடு தோழமை கொள்ளுவோம். நிறைய கிதாபுகளை படிக்கணும். வாழ்நாள் முழுக்க என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இவ்வளவு நாள் படிச்சுட்டு என்ன படிக்காத மாதிரியே தான் இருக்கு. நம்ம என்ன படிச்சல முடிக்கல, என்ன ஆரம்பிக்கவே இல்லை, என்ன ஆரம்பிக்கவே இல்லை. வயது ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் எதுவும் படித்து முடிக்கவில்லை. அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால நீங்கள் கற்ற பாடங்களை தாண்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 பக்கமாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும். நீங்க அரபி படிங்க, தமிழ் படிங்க, உருது படிங்க, பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு எப்படி படிச்சு படிச்சு பழகுனதுனால ஒரு 100 பக்கம் படிக்காமல் உறங்குவதில்லை. படிச்சுட்டு அது இந்த 100 பக்கத்துல என்ன விஷயம் இருக்கு, இன்னைக்கு நம்ம நேற்று படிச்சதுல என்ன விஷயம் இருக்கு. நேற்று ஒரு புக்கு படிச்ச, அழகான புக்கு, மூளைக்குள் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு இறையன்பு எழுதி இருக்கிறார். ரொம்ப அழகான நூல். மூளைக்குள் சுற்றுலா. வெளியே எங்கெங்கயோ சுற்றுலா போயிருக்க, இறைவன் படைத்திருக்கிற மூளை அதை எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நூல் படிக்க படிக்க ஆனந்தம். அதை கூட படிச்சோம். அப்ப எதையாவது ஒண்ணு என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்நாள் எது வரைக்கும். பிஎஸ்பி ஹஜ்ரத் எங்க உஸ்தாத், அவங்க கடைசி நேரம்
ஒரு வாரம் வப்பாத்தாறதுக்கு முன்னாடி போய் இப்பயும் முத்தாலா பண்ணி எப்பயுமே படிச்சுட்டு இருப்பாங்க மாஸ்டர். என்ன இப்பயும் நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்களே, டாக்டர் படிக்க வேணாம். வயிற்று பசி நீங்கி விட்டது, தாகம் நீங்கிருச்சு. ஆனா இந்த தாகம் மட்டும் நீங்கவே இல்லைன்னா மாஸ்டர். எந்த தாகம்? இந்த முத்தாலா தாகம் மட்டும் நீங்கவே இல்லை. அவன் முத்தாலா பண்ணுபவர்கள், படிப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. அதனால நிறைய படிங்க, நிறைய படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. காலம் உள்ள வரை, நம்முடைய ஆயுள் உள்ள வரை படிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், நல்லவராக வாழ வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. உங்களிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ரப்புக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்தி என் வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.